ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான தக்காளி தோசை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தோசை ரெசிபி. எப்பவும் ஒரே மாதிரி தோசையாக போர் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த தக்காளி தோசையை கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே மாவில் நல்ல தக்காளி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறோம். ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. தக்காளி தோசை விதவிதமாக பண்ணலாங்க. ஒரு 2-3 விதமாக பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஸோ டக்குன்னு செஞ்சிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க, அருமையான சிம்பிளான தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு தக்காளி தோசை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அது நம்ம மாவு அரைக்கும் போதே தக்காளி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு தோசை செய்கிறது. அது நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. நன்றி. அந்த ரெசிபியோட லிங்க் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறது ஒரு சிம்பிளான ரெசிபி. அதாவது நம்ம ஆல்ரெடி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற இட்லி தோசை மாவில் தக்காளி ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி சேர்த்து அதில் தோசை செய்கிறோம். இதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இங்கே ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு எடுத்துருக்கிறேன். அதாவது இதில் ஒரு 5 தோசை செய்கிற அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கிறேன். இது புளிச்ச மாவு, ஃபர்மெண்டட் பேட்டர். இப்போ இதுக்கு தேவையான தக்காளி ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சிடலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்ல ரஃபாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம். அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி. மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் ஒரு டீஸ்பூன் சேர்க்கும்போது நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்பைஸியாக இந்த தக்காளியோட புளிப்புக்கெல்லாம் பேலன்ஸாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் விட வேண்டாம், நல்லா அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இட்லி தோசை மாவோட கலந்துக்கலாம். இந்த இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கணுங்கிற ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்து விட்டு நல்லா கலந்துடலாங்க. இந்த தக்காளி விழுது சேர்க்கும் போது கொஞ்சம் மாவு லூஸ் ஆகும். ஆக்சுவலி தோசைக்கு மாவு இட்லி மாவோட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை நல்லா மெலிசாக ஊற்ற முடியும். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம். கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்ல தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் நம்ம சுட்டெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கடலை மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கடலை மாவு நல்லா கலந்தாச்சு. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிறேன். தோசை மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா ஊற்ற முடியும். ஸோ இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நல்லா கமகமன்னு நம்மளுக்கு அந்த பெருங்காய வாசம் சீரக வாசத்தோட அருமையான தோசை மாவு ரெடி. இப்போ இங்கே தோசைக்கல் சூடு பண்ணியாச்சு. இப்போ நல்லா இந்த சூடான தோசைக்கல்லில் தண்ணி தெளித்து விட்டு நல்ல ஒரு வெங்காயத்தை இப்படி தொடச்சி விட்டுறலாங்க. ஸோ கன்ஃபார்மாக நம்மளுக்கு கல்லில் தோசை ஒட்டாமல் அழகாக பட்டு மாதிரி வந்துடும். இப்போ 2 கரண்டி மாவு ஊற்றி விட்டு நல்லா இப்படி ஒரு மெலிசான தோசையாக ஊற்றிடலாம். நல்லா சுற்றிலும் எண்ணெய் விட்டுறலாம். தோசை உள்ள வெளியெல்லாம் நல்லா இப்படி எண்ணெய் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக வேக விடணும். ஸோ அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும் நம்மளுக்கு. நம்ம தக்காளி தோசை நல்லா வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஊத்தப்பம் மாதிரியும் செய்யலாங்க. அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த ப்ரௌனானது தெரியுது. இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான தக்காளி தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவில் நல்லா அந்த தக்காளி சீரகம் பெருங்காயப்பொடி இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம தோசை செய்கிறோம். ரொம்ப நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி தோசை போருன்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த தோசைக்கு ஹோட்டல் ஸ்டைல் நீர் சட்னி ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க.
அந்த ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. அது ஒரு சிம்பிளான சட்னி. இந்த ஸ்பைசியான தோசைக்கு நல்லா அந்த சட்னி நல்லா பொருத்தமாக இருக்கும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டி தக்காளி தோசையை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.